கவனிச்சிங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியம் இருக்குது. எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ள போகிறாரு. அவன் வந்து வேண்டாம் ஆண்டவரே நான் வர்றேன்னு சொல்லிட்டான். ஆண்டவரும் வா சில காரியங்களை செஞ்சுட்டு வா அப்படிங்கிறாரு. அப்போ அவன் போஸ்ட்டுக்கு ஒரு ஆளை நியமிக்க சொன்னார். யாருன்னா எலிசாவை நியமிக்க சொன்னார். இப்போ எலியா போய் எலிசாவை பார்க்குறான். பார்த்துட்டு தன் மேல் இருந்த சால்வே எலிசா மேலே போடுறான். எலிசா மேலே போட்டுட்டு சொல்கிறான், அந்த மாதிரி என் பின்னாடி வாப்பான்னு. எலிசா அப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா 12 ஏர் மாடு, அவங்க பெரிய பணக்காரங்க பாருங்க, நிறையா தோட்டம்லாம் இருக்குது, உழுதுகிட்டு இருக்கிறாங்க. எலியா வந்து எலிசா மேலே சால்வை போட்டு என் பின்னாடி வந்துருப்பா அப்படிங்கிறாரு. அவன் சொல்கிறான், நல்லது, தீர்க்கதரிசியை கூப்பிட்டுருக்காரு, ரைட்டு, நல்லது, கடவுளோட வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு அழைச்சிருக்காங்க, நல்லது, ஆனால் நான் போய் எங்கள் அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லிவிட்டு நான் வரேன் அப்படிங்கிறான். அப்போ எலியா ஒரு காரியம் சொல்லுவான், இங்கே பாரு, நான் உன் மேலே என் சால்வையை போட்டதை என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. தொடக்கத்துக்கு அது நினைவில் வைத்திருக்க வேண்டும். தேவன் நம்ம அழைத்த அழைப்பை எப்பொழுதுமே என்ன செய்திருக்க வேண்டும், நினைவில் வைத்திருக்க வேண்டும். அவனு போனான், டக்குன்னு காரியங்கள்லாம் முடிச்சுட்டு எலியா பின்னாடி வந்துட்டான். அது தொடங்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் எலியா எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் அவன் ட்ரைனிங் பண்ணுறான், ட்ரெயினப் ஆகிறான். எலியா கூடவே இருக்கிறான். எலியா கூடவே இந்த எல்லா காரியங்களையும் பார்க்குறான். எலியா எங்கே போனாலும் போயிட்டே இருக்கிறான். கடைசியாக ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுற நாள் வருது. எலியா சொல்லிட்டான், யார் என் பின்னாடி வராங்க, நான் ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறாரு. ஆண்டவனோட இருக்கிற தீர்க்கதரிசி புத்திரெல்லாம் சொல்கிறாங்க, அவர் கூட யாரும் போகாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் எலிசா சொல்கிறான், உங்கள் வேலையை பாட்டு போங்க, நான் அவர் பின்னாடி தானே செய்வேன், போவேன். கண்டினியூவா அந்த பயிற்சி பாருங்க, கூடவே இருக்கணுங்கிற பயிற்சி. கடைசியாக எலியாவே சரி நல்லா ட்ரெயின் ஆகி நல்லா பயிற்சி எடுத்து நம்ம கூட வந்திருக்கான் அண்டு கடைசியாக கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், நான் மேலே போகிறேன், உனக்கு என்ன வேணும். அப்போ எலியா கேட்டான், அந்த தொடங்கினப்ப என் மேலே சால்வை போட்டிங்களே, உங்கள் வல்லமை அந்த அபிஷேகம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும்னா. எதுக்கு தன்னை அர்ப்பணிச்சிருக்கான் பாருங்க. எலியாவை போல நானும் ஒரு வல்லமையோட அபிஷேகத்தை இந்த பூமியில் என்ன செய்யணும், ஊழியம் செய்யணுங்கிறதுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். இந்த அர்ப்பணிப்பு எப்படி வந்துச்சுன்னா, அங்கே தொடங்கினான், தோட்டத்தில் வேலை பார்க்கும்போது என்ன செஞ்சான், தொடங்கினான். அதுக்கப்புறம் எலியாவோடு கூட இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் தன்னை அர்ப்பணிக்கிறான். எலியா சொல்லிட்டாரு, ரைட்டுப்பா, ரைட்டு, நல்ல காரியத்தை தான் நீ கேட்டிருக்க, ஆனால் நான் மேலே போகிற வரைக்கும் நீ ஃபாலோ பண்ணி நீ பார்த்துட்டேன்னு வையேன், உனக்கு என்ன செஞ்சிடும், அப்படியே கிடைச்சிரும் அப்படிங்கிறான். அதே போல் எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிற வரைக்கும் அவர் ஒவ்வொரு இடத்துக்காக போகிறாரு. எல்லா இடத்துலையும் தீர்க்கதரிசி புத்திரர் எலிசாவை தடை பண்ணுறாங்க, போகாத, விட்டுருன்னு. அவன் சொன்னான், இவன் வேலையை பாடுறான், நான் போயிட்டே இருப்பேன். கடைசியில் போய்க்கூடு சுழல் காற்று வந்து 2 பேரையும் பிரிக்கிற வரைக்கும் எலியாவை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். அதாங்க அர்ப்பணிப்பு, டெடிகேஷன். அந்த ஆரம்பிச்சான் பாருங்க, ஆரம்பம் சூப்பர், அதுக்கப்புறம் பயிற்சி சூப்பர், கடைசி அந்த அர்ப்பணிப்பு இருக்கு பாருங்க, அது பயங்கரமா இருந்துச்சு. சுழல் காற்று வந்து 2 பேரையும் இப்படி பிரிக்குது, எலியா வேற எலிசா வேறன்னு பிரிச்சு, அப்படியே அக்கினிமயமான ரதம் வந்து எலியாவை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு மேலே போகுது. அப்ப எலியாவின் மேல இருந்த சால்வை ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் என்ன செய்யுது, கீழே வந்து விழுகுது. இப்போ எலியா சொன்னது போல எலிசாவுக்கு நடந்தது என்னென்ன, இரட்டிப்பான வல்லமையும் இரட்டிப்பான அபிஷேகம் எலிசா மீது வந்தது. இந்த சால்வையை எடுத்துட்டு எலிசா திரும்பி வர்றாரு. சால்வையை முறுக்கி அந்த யோர்தான் நதிக்கரை அடிச்சார் பாருங்க, யோர்தான் 2ஆ பிரிஞ்சிருச்சு. கவனிங்க, அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை வேணும்னா தேவனோடு எண்ணங்களிலே வாழ வேண்டும். எண்ணங்கள் தேவனோடு வாழ வேண்டும், சர்வ மனிதனோடு வாழ வேண்டும், எண்ணங்கள் தேவனோடு வாழ வேண்டும். அதான் எலிசா கதையில பார்க்கலாம். எலியா தேவனோடு கனெக்ட்ல இருந்தான், அதை எலிசா கிட்டையும் சொன்னான். எலிசா அதுக்காக பயிற்சி எடுத்துக்கொண்டான், கடைசி அவனும் அர்ப்பணித்து கொண்டான்.